நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகத்துடன் தொடங்கிய இந்த திருக்கல்யாண வைபவத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க மேளதாளங்களுடன் அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி முருகப்பெருமானுக்கு வண்ண மலர்களுடன் மாலைகள் சாத்தியபடி இந்த திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி முழக்கங்களோடு அருள்மிகு பாலமுருகன் சுவாமியை தோளில் சுமந்தபடி ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. இறுதியாக பாலமுருக சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. News21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098181729 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.